ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது இயேசுவின் நாமத்தில். இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் என்ன சந்தோஷம் இருக்கிறதா, துக்கம் இருக்கிறதா? தேவன் தரும் ஆசீர்வாதங்களில் மனதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். சமாதானம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் இருப்போம். நாம் சாதிக்க வேண்டிய காரியங்களில் நாம் சாதிப்போம். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்பொழுது ஹல்லேலூயா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழியை நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னது போல ஹல்லேலூயா, த ஹோப் ஃப்ரம் காட். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஹோப் இருக்குது. ஹல்லேலூயா, கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்க கடவர். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? தேவனுடைய இருதயத்தில் வெளிச்சம் காணப்படும் பொழுது அதில் இருள் இல்லை தேவ ஜனங்களே. அது நாம் தேவனோடு கூட நடக்கும்பொழுது மட்டும்தான் அந்த வெளிச்சம் வரும். பலருக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் சுடர்விட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, எண்ணம், தவறான முடிவு, பயம், கசப்பு, வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளிலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஔஷதமாகிய மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியை நமக்கு தருவார். தேவ பிள்ளைகளே, அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு மெடிசனாக இருக்கும். நம்ம அதிகம் சிரித்தால், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொன்னது ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் நம் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அவருடைய நினைவுகள் நம்மோடு கூட நடக்கும் பொழுது அது ஔஷதமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. உங்கள் கண்கள் கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. மனதின் ஆசீர்வாதத்தின்படியே பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வினாலும் புது உயர்வினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை உங்களோடு கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, கொலேசியர் 1:27 சொன்னது, கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கை உங்களுக்கு இருப்பது அந்த ரகசியம் என்று சொன்னது போலப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த குட் மெடிசன் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் மருந்தாக எங்களுக்கு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரம பரிகாரியாக எங்களுக்கு வாங்க சுவாமி. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், ஆயத்தப்படுங்க. மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம்.